ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸஸ். இதுதான் பேசிக் என்ன எலமெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் இருக்க டிசைன்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து லைன்ஸ் தான் போட போகிறோம். லைன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா கீழே ஆகும் இல்லைங்களா? அந்த டைமில் இப்படி பிடிச்சிட்டு நீட்டாக எடுத்து அந்த இடத்துல ட்ராப் பண்ணிங்கன்னா லைன்ஸ் வரும். இதே லைன்ஸை ஒன்லி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸில் ஸ்லீப்பிங் லைன்லேயே ஒரு பாக்ஸ் லைன்ஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தால் தான் அந்த லைன்ஸோட ப்ராக்டிஸ் நமக்கு வரும். நான் போட்டது என்னென்னா, இது வந்து மெஹந்தி வந்து கடையில் வாங்கின மெஹந்தி, அதனால் இப்படி தான் ஒரு ஃப்ளோ வராது. இது வந்து ஆர்கானிக் மெஹந்தியாக நம்மள செஞ்சு மெஹந்தி போடும்போது ஒரு ஃப்ளோ வரும், அழகாக நீட்டாக லைன்ஸ் வரும். இதை இந்த மெஹந்தி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அந்த கை வலிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஆர்கானிக் கோன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த கோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து உங்களோட ப்ரெஸ் பாயிண்ட் வந்து இதில் பிடிக்கணும். இதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அப்போ தான் இதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா தான் ஆர்கானிக் கோன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்டாண்டிங் லைனில் போடுறோம். அதே லைன்ஸை ஸ்டாண்டிங் லைனில் போட்டு பார்க்குறோம். இதே மாதிரி எல்லா லைன்ஸும் பாருங்கள். ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங், ஸ்லாண்டிங் லைன்லாம் இருக்கும். அப்புறம் டபுள் லைன் வரும். இதை கண்டினியூஸாக அப்படியே நீங்களும் இதே மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் நல்லா மெஹந்தி போட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கடையில் வாங்குகிற கோன் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா தான் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் எப்படி மிஸ்டேக் வருதுன்றதுக்காக தான் அந்த கோனில் காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த கோனில் ஒரு ஃப்ளோ வராது. நம்மளால் ப்ரெஸ் பாயிண்ட்டும் வந்து ரொம்ப இதுவாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் இதில் நிறைய ட்ராப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கை வந்து பழகிக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளே செய்கிறது, அதுவும் உடனே செஞ்சு உடனே போடும்போது அது ஃப்ளோ அழகாக இருக்கும். எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாது, எங்கேயும் ட்ராப் ஆகாது, நல்லாயிருக்கும். இது வந்து ட்ராப் ஆகுது, ஸ்ட்ரக் ஆகுது, உடனே அதிகமாக வருது, இப்படிலாம் வரும் இந்த கோனில். ஆனால் ஆர்கானிக் கோனில் அப்படி வராது. ஸோ நீங்கள் இந்த கோனில் முதல்ல பர்ஃபெக்ஷனாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகேங்களா? ஆர்கானிக் கோனான கிளாஸ் நான் ரெடி பண்ணுறதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.
இப்போ வந்து டபுள் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறோம். அதனால் இந்த மெஹந்தியில் பாருங்கள் நல்லா ஒரு ஃபில்லிங்ஸ் வந்து க்ளீனாக வரல. ஆனாலும் நம்ம இதில் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ண தான் அந்த லைன்ஸ் பர்ஃபெக்ஷனாக வரும். பாருங்கள், அதில் ஸ்லீப்பிங் லைன் வந்து 2 லைன் போட்டோம். நடுவில் கேப் விட்டு அதுக்கு நடுவில் ஃபில் பண்ணுறோம். நம்ம எடுத்த உடனே வந்து 2 டார்க்காக லைன் போட்டுடலாமா? எதுக்கு 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ணும்போது தான் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் இப்படி ஒரு இப்போ தண்ணி பாசுறோன்னா ஒரு வாய்க்கால் போட்டு அதுக்குள்ளே தண்ணி விட்டால் தான் அது கரெக்டாக போகும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோ வந்து அந்த 2 லைனுக்குள்ளே போடும்போது இன்னும் பர்ஃபெக்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நீங்கள் கடையில் வாங்கி மெஹந்தி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ இருக்கும்போது உங்களுக்கு கை ரொம்ப வலிக்கும். எடுத்தவுடனே இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆர்கானிக் ஒன்று நல்லா யூஸ் பண்ணணும்னு தோணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன்லேயும் சரி தான், 2 லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணுறோம். பாருங்கள், அது ஃபில் பண்ணும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். இது இந்த கோணுன்றதுனால தான் இப்படி வருது. இன்னும் நீங்கள் ஆர்கானிக் கோன்னு சூப்பராக வரும். ஏன்னா இது வந்து கெமிக்கல் கோன், ஒரு எப்பயோ தயாரித்தது. அதனால் அந்த ஃப்ளோ இதெல்லாம் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே, அதனால் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஆர்கானிக்குன்னா மேக்ஸிமம் 3 டேஸ் மட்டும்தான் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ண முடியுமே. 3 டேஸ்க்கு மேலே ஆர்கானிக் ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. அது லைஃப் அவ்வளோதான். ஒன்லி 3 டேஸ் மட்டும்தான் ஆர்கானிக் ஒன். ஆனால் கெமிக்கல் கோன் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணால் வெளியே வேணால் வச்சுக்கலாம். அது எதுவுமே ஆகாது. ஏன்னா அது கெமிக்கல் கோன். ஆர்கானிக் கோன் நம்ம ஃப்ளோ வரணுன்றதுக்காக வேணால் ஃப்ரீசரில் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒரு 6 மந்த் வந்து வேலிடிட்டி உண்டு. ஆனாலும் அந்தளவுக்கு ரொம்ப தூரம் வச்சுருக்கேன். நம்ம தான் பவுட்ரு எல்லாம் கையில் வச்சுருக்குறோம். ஸோ அதனால் எப்போ தேவையோ சிம்பிளாக ஒரு 100 கிராம் அப்படின்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு உடனே செஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளோ கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இந்த பேசிக் எலமெண்ட்ஸில் பாருங்கள், நம்ம போட்டது ஃபஸ்ட்டு லைன்ஸ் தான் போட்டோம். இப்போ ஒரு சிங்கிள் லைன், டபுள் லைன், அந்த மாதிரி லைன்ஸை வந்து நான் வந்து தனித்தனியாக காமிச்சேன். சரிங்களா? ஒரு சாட் பேப்பரோடு அதை காமிக்கலை. நான் எப்படி போடுறேன் நீங்களும் அதே மாதிரி போட்டு பழக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். இது அப்படி இல்லை, இதுமாரி சிம்பிளாக காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் 4 லைன் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ஒரு பாக்ஸே ஃபில் பண்ணணும். இதை மட்டும் ஃபில் பண்ணால், இதை மட்டும் செஞ்சாலாம் ப்ராக்டிஸ் ஆகாது. பாக்ஸுக்குள்ளே ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு பழகினா தான்
ஒரு ஹேண்டில் மெஹந்தி போடும்போது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் ஒரு லைன்ஸ் போட நமக்கு பழகும். ஸோ அதனால தான் அந்த பாக்ஸ்குள்ளே லைன் போட நீங்கள் பழகிக்குங்க. இது வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் தான். இதுவும் போட்டாலும் ஓகே தான். ஆனால் இது வந்து சிம்பிளாக கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் அதுமாரி பெரிய பாக்ஸாக போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? இது ஜிக்ஸாக் லைன்னால் வந்து நிறைய பார்டர் டிசைன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கெலாம் நீங்கள் பார்டர் டிசைன்ஸில் இந்த ஜிக்ஸாக் லைன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஜிக்ஸாக் லைனில் டாட் வைக்கலாம், இல்லையா அது கீழே வந்து ஒரு டிசைன்ஸ்லாம் நல்லா 3D டிசைன்ஸ்லாம் கொண்டு வரலாம் ஜிக்ஸாக் லைனில். ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் எப்படி போடலாம் அப்படின்னா, ஒரு ப்ளஸ் போட்டு அந்த ப்ளஸ்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா சர்க்கிள் வந்துடும். சர்க்கிள் ஃபினிஷிங்காக வரணும் அப்படின்னா இந்தமாரி பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி சர்க்கிளாக நிறைய போட்டு பார்க்கணும். அப்புறம் உள்ளே ப்ளஸ்ஸு போட்டு அதுக்கு மேலே சர்க்கிள் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ சர்க்கிள்லேயே ஸ்பைரல், இது பேர் ஸ்பைரல் சொல்லுவாங்க. அது அந்த மெஹந்தி அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்காது. ஆனால் அந்த ஸ்பைரல் நீங்கள் போட அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு மேலே வெளியிலேருந்து ஸ்பைரல் கொண்டு வரலாம். அடுத்தது குட்டி ஸ்பைரல் வந்து வெளியே கொண்டு போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ளஸ் போட்டுமே நீங்கள் ஸ்பைரல் கொண்டு வரலாம், இல்லை குட்டி ஸ்பைரல்லேருந்து பெரிய பிக் ஸ்பைரல் வரைக்குமே கொண்டு போகலாம். ஓகேங்களா? அது நடுவில் டாட் வச்சிங்கன்னா கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்கொயர் போட்டு ஸ்கொயருக்குள்ளே குட்டி குட்டியாக வளைஞ்சி கொசுவத்தி ஸ்டாண்டு பார்த்துருக்கீங்களா? கொசுவத்தியில் சர்க்கிளில் கொசுவத்தி தான் ஸ்பைரல் மாதிரி இருக்கும். அதுவே ஸ்கொயர்லேயும் கொசுவத்தி மாதிரியே நம்ம டிசைன்ஸ்க்கு போட்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸு, ஸ்பைரல் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் வரைகிறோம். ஹம்ஸ் வரையும்போது ஒரு ஃப்ளவர் வரும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த கொசுவத்தியே சுற்றி ஹம்ஸ் போட்டால் அது ஒரு டிசைன்ஸ். ஓகே, அழகாக இருக்குங்களா? அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, டாட்ஸ். சரிங்களா? ஒரு டாட், பெரிய டாட், ஒரு சின்ன டாட், அப்படி கொஞ்சம் பெரிய டாட், ஒரு சின்ன டாட், இப்படியும் கொண்டு போனால், இல்லைன்னா குட்டி டாட், அப்புறம் பெரிய டாட், இப்படி மாற்றி போகலாம். அப்புறம் பெருசு இப்படி பெருசாக போகலாம். அடுத்து பெருசுலேருந்து சின்னது போகலாம், இல்லை நடுவில் குட்டி, சைடில் பிக்காக டாட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு லைன்ஸ் வித் டாட்ஸ், லைன்ஸ் ப்ளஸ் டாட்ஸ் வச்சுக்கும்போது லைன் போட்டு மேலே ஒரு டாட்ஸ், கீழே ஒரு டாட்ஸ், மேலே ஒரு டாட்ஸ், அப்படி கீழே வச்சுட்டு இப்போ டாட்ஸில் ஹார்ட் கொண்டு வரலாம். இந்த பக்கம் ஒரு டாட்ஸ், இந்த பக்கம் ஒரு டாட்ஸ், அப்படி இழுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஹார்ட் வந்துடும். இப்போ இந்த ஹம்ஸ் எப்படி வரையுதுன்னா, ஒரு எம்மு போடுவோம்ல, எம் எப்படி நம்ம போடுவோமோ அதே எம்மை கண்டினியூவாக போடும்போது இது பேர் தான் ஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஹம்ஸ்லேயே வந்து 2 டபுள் லைன் போட்டு நீங்கள் அந்த லைனுக்குள்ளேயே ஹம்ஸ் வர வைக்கலாம். நம்ம எப்படி டபுள் லைன் போட்டு அதை ஃபில் பண்ணமோ அதே மாதிரி லைன் போட்டு அதில் நம்ம ஹம்ஸ், ஏன்னா வெளியே போகாமல் உள்ளேயும் போகாத அளவுக்கு கரெக்டாக அந்த லைனுக்குள்ளேயே ஹம்ஸ் வர மாதிரி வச்சு டாட் வச்சுனா அது ஒரு டிசைனாக அழகாகிடும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம மெஹந்தியை போட முடியும். பேசிக் எலமெண்ட்ஸ் இல்லாத ஒரு மெஹந்தி டிசைன் இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ அதனால் பேசிக் எலமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டாட் லைன்ஸ் வச்சு டாட் வச்சுட்டா ட்ராப்ஸ், இப்போ வந்து ட்ராப்ஸ் மாதிரியே இருக்கிறதுக்கு ஒரு டாட் வச்சு லைட்டாக அப்படி இழுத்து விட்டால் அந்த ட்ராப்ஸ் மாதிரியே இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃப்ளவர்ஸ் ப்ளஸ் டாட்ஸு, லைனு அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஃப்ளவராக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ லீவ்ஸ், ஒரு லைனு, டாட்ஸு, அப்புறம் லைன் ப்ளஸ் டாட்ஸ் ப்ளஸ் லைன். ஓகேவா? அது அப்படி தான் வந்து லீஃப் வரும். ஒரு லைன் போடுறோம், டாட்ஸ் வைக்கிறோம், லைன் போடுறோம், ஒரு லைன், டாட்ஸ், லைன், டாட்ஸ், ஒரு லைன், டாட்ஸ், லைன், இப்படி தான் வந்து லீஃப் கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதுவே வந்து கொஞ்சம் கர்வாக போட்டு அதில் வந்து லைன்ஸ் எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள். லைன், 1 டாட்ஸ், 1 லைன், டாட்ஸ், லைன், 1 லைன், லைன். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ், அடுத்து அதிலே ஒரு ஃப்ளவர்ஸ் கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் போடுறோம், ப்ளஸ் போட்டு ஒரு சர்க்கிள் போடுறோம், சர்க்கிள் சுற்றி ஹம்ஸ் போடுறோம், ஹம்ஸை சுற்றி ஒரு ஃப்ளவர்ஸ் வரைய போகிறோம். சரிங்களா? இதில் ஃப்ளவர்ஸ் இல்லை டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஹம்ஸ் போட்டு ஸ்பைரல் போட்டு ஹம்ஸு ப்ளஸ் ஒரு ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் சேமாக வர மாதிரி வரைஞ்சிட்டு இதில் ஷேடிங் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு லைன்ஸ் போட்டு இப்படி தான் ஒரு 3 கர்வ் போடுற மாதிரி தான் அந்த ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் வரும். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். சரிங்களா? இந்த மெஹந்தியில் ட்ரைன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் நீங்களே ஜாயின் பண்ணலாம். ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ்க்கு மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி, ரோஸ் மாதிரி, ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இப்படி கொஞ்சம் ட்ராப்ஸையே இப்படி இழுத்துவிட்டு லீவ்ஸ் மாதிரி போட்டால் இது ஒரு டிசைன்ஸ் அழகாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த பேசிக் எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஒரே இதுவாக நோட்டில் நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி